ஹாய் நண்பர்களே, நலம் 360 சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்மளோட பழமையான அற்புத மருந்தை பற்றி தாங்க பேச போகிறோம். அதுதான் நெல்லிக்காய் ஜூஸ். இந்த ஒரு ஜூஸ் மட்டும் தினமும் குடித்தோம் அப்படின்னா உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் தெரியுமா? இது ஒரு சிறிய பழம்தான், ஆனால் இதில் இருக்கிற மருத்துவ சக்தி ரொம்பவே பெருசு. நெல்லி சட்னி, நெல்லி துவையல், நெல்லி பொடி, நெல்லி தொக்கு, தேன் நெல்லி, நெல்லி ஊறுகான்னு விதவிதமாக செய்யப்படுற இந்த நெல்லிக்காய் கூந்தல்லேருந்து பாதம் வர உடல்ல ஒவ்வொரு உறுப்புக்கும் அற்புதமான மருத்துவ குணங்களை அளிக்குது. வைட்டமின் சி நிறைஞ்ச நெல்லிக்காய் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவியா இருக்கு. நெல்லிக்காயை தினமும் சாராக்கி குடிக்கிறதன் மூலம் கிடைக்கிற நன்மைகள் என்னென்னு இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நலம் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொஞ்சம் அதிகம் புளிப்பு, கொஞ்சமான இனிப்பு, எஞ்சிய துவர்ப்பு, சர்ச்சை கசப்பு அப்படி இருக்கிற இந்த நெல்லிக்காய் இன்னைக்கு பரவலா எல்லாராலையும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருது. எலுமிச்சையை தொடர்ந்து ராஜக்கனி அப்படின்னு அழைக்கப்படுற இந்த நெல்லிக்காய் நம்ம உடம்புக்கு ஏகப்பட்ட நன்மையை தந்துட்டு இருக்கு. ஆயுள வளர்க்கும் கனி அப்படின்னு அழைக்கப்படுற சிறப்பு இந்த நெல்லிக்கனிக்கு மட்டும்தாங்க இருக்கு. சமைச்சாலும், இதை வேக வச்சாலும், காய வச்சாலும், வெட்டி நறுக்கினாலும் மொத்த பயனையும் வீணாக்காம தர சக்தி இந்த நெல்லிக்கனிக்கு அதிகமா இருக்கு. என்றும் 16 இருக்க வேண்டும் அப்படின்னு விரும்புறவங்க அவ்வாறே இருக்க உதவுவது இந்த நெல்லிக்கனி தான். இது ஆயுர்வேதத்திலையும் சித்தர்கள் கூறியிருக்கிறாங்க. ஆயுர்வேதம் மற்றும் யுனானி மருத்துவங்கள்ல பெருமளவு நெல்லிக்காயை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஏன் ஆய்வுகளும் நெல்லிக்கனியோட பலனை பட்டியலிட்டு சொல்லியிருக்காங்க. முதுமையை தள்ளி போற அற்புதமான குணநலங்கள் கொண்டிருக்கிறது இந்த நெல்லிக்கனியில குறிப்பிடத்தக்க பண்புன்னு சொல்லலாம். இந்த நெல்லிக்கனியில வேற என்னென்ன சத்துக்கள் இருக்கு தெரியுமா? இந்த நெல்லிக்காயை அப்படியே சாப்பிட்டாலும் இல்ல சாராக்கி சாப்பிட்டாலும் அருமருந்தா வேலை செய்யுது. இந்த நெல்லி மரம் முழுவதுமே மருத்துவ மனங்களை கொண்டிருக்குங்க. சிறு சிறு இலைகள் கொண்டு கொத்து கொத்தா காய்க்கும் சிறு நெல்லியும் பெரிய நெல்லியும் நற்குணங்களை கொண்டிருக்கு. நெல்லி மரத்தோட பட்டை, வேர், இலை, பூ அனைத்துமே மருந்து பொருட்களின் பயன்படுத்தப்பட்டு வருதுங்க. நெல்லிக்காயை சின்ன வயது பள்ளி பருவத்துல சுவைத்திருப்போம். நெல்லியில 80% நீர்ச்சத்து நிறைஞ்சிருக்கு. இதோட புரதச்சத்து, மாவுச்சத்து, நார்ச்சத்து, வைட்டமின், இரும்பு சத்து, பாஸ்பரஸ், கரோட்டின், பாலிஃபினால், வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைஞ்சிருக்கு. ஏழைகளோட ஆப்பிள் அப்படின்னு வர்ணிக்கப்பட்டாலும் ஆப்பிளை விட அதிக அளவு சத்துக்கள் கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் உண்மை. எப்படின்னு கேட்குறீங்களா? 100 கிராம் நெல்லிக்காயில் இருக்கிற சத்துக்கள் என்னென்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஆரஞ்சு பழத்தை விட 20 மடங்கு வைட்டமின் சி சத்து இருக்கு. ஆப்பிளை விட 3 மடங்கு புரதச்சத்து நெல்லியில் இருக்கு. உடல்ல இரும்பு சத்து கிரகிப்பதை நெல்லிக்காய் ஊக்கப்படுத்துது. நெல்லிக்காயில நீர்ச்சத்து 82%, புரதச்சத்து 0.5%, கொழுப்பு 0.1%, மாவு பொருள் 14%, நார்ச்சத்து 3.5%, கால்சியம் 50 யூனிட், பாஸ்பரஸ் 20 யூனிட், இரும்பு 1.2 யூனிட், வைட்டமின் சி 600 யூனிட் போன்றவை 10 கிராம் நெல்லி சார்ல இருக்கும் சத்துக்களாகும். ஓய்வே இல்லாம உடைக்கிற உறுப்பு இதயம் மட்டும்தாங்க. உடல்ல இருக்கிற இதர உறுப்புகளுக்கு ரத்தம் பாய்ச்சும் வேலையை செய்வது இதயத்தோட பொறுப்பு தான். அதனால மற்ற உறுப்புகளை விட இதயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நெல்லியில இருக்கிற குரோமியம் சத்து இதயம் சம்பந்தமான பாதிப்புகளை வராம தடுக்குது. இதய தசைகள் வலுவாக்குது, ரத்த ஓட்டத்தை சீராக்குது, இதய வாழ்வுகள்ல ரத்த குழாய்கள்ல ஏற்படும் அடைப்புகளை சீராக வைக்குது, மாரடைப்பு வருவதை தடுக்குது, இதயத்துக்கு வலு கொடுக்குது, கொழுப்பை குறைக்குது. நெல்லிக்காயில இருக்கிற வைட்டமின் சி உடல்ல தேங்கி இருக்கிற அதிகப்படியான கெட்ட கொழுப்பை கரைச்சி வெளியேற்றுது. உடல்ல இருக்கிற புரதச்சத்தை அதிகரிச்சு உடல் எடையை கட்டுக்குள்ளைக்க உதவுது. உடல் எடையை குறைக்க விரும்புறவங்களுக்கு நெல்லிக்காய் நிச்சயமா பலன் தரும். ரத்தத்துல இருக்கிற நச்சுத்தன்மையை நீக்கி ரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்குது. சிறுநீரகங்கள் ரத்தத்துல இருக்கும் கழிவுகளை வடிகட்டி வெளியேற்றும் வேலையை செய்துங்க. சிறுநீரகம் வெளியேறுவதில் பிரச்சனை இருக்கிறவங்க சிறந்த சிறுநீர் பெருக்கியா இந்த நெல்லிக்காய் பயன்படுது. அதிகப்படியான நீர் சத்துக்களை கொண்டிருக்கிற இந்த நெல்லிக்கனி சிறுநீரகத்துல படியும் சிட்ரேட் மற்றும் கால்சியம் படிமங்கள் கற்களாக மாறுவதை தடுத்து அதை கரைச்சி சிறுநீர் வழியா வெளியேற்றுது. தினமும் நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சிறுநீரக கோளாறு தடுக்கப்படுறதோட சிறுநீர் பிரிவதிலும் பிரச்சனை இருக்காதுங்க. இன்று கால்சியம் பற்றாக்குறையால தான் குறைந்த வயதிலேயே மூட்டு வலி உண்டாகுது. இந்த கால்சியத்தை நிறைவு செய்யும் வகையில நெல்லிக்கனியில இருக்கிற கால்சியம் சத்துக்கள் செயல்படுது. வளரும் குழந்தைகளுக்கு காலையில வெறும் வயிற்றுல நெல்லிச்சாரோட தேன் கலந்து கொடுத்தீங்க உறுதியான எலும்பை பெற்று ஆரோக்கியமா வளருவாங்க. உணவு செரிமானமாகவும் அதுல இருந்து பெறப்படுற ஊட்டச்சத்தை உடலுக்கு எடுத்து செல்வதிலையும் பித்த நீர் செயல்படுது. இந்த பித்தப்பை ஆரோக்கியமா இருந்தா பித்தப்பை கற்கள் கரைக்கலாம். பித்தப்பையில கற்கள் உருவாகாம தடுக்கும். மேலும் நெல்லிசாறு கல்லீரல்ல உண்டாகும் நோய் தொற்றையும் கிருமிகளையும் அழிக்குதுங்க. இதனால மஞ்சள் காமாலை வராம தடுக்கப்படுது. மேலும் சிறுகுடல், பெருங்குடல் போன்றவற்றில் தங்கும் உணவு கழிவுகள் இந்த உறுப்புகளை பலவீனப்படுத்தும். இந்த கழிவுகளை வெளியேற்றி உறுப்புகளை பலப்படுத்தும் நெல்லிக்கனி உதவியா இருக்குங்க.
பெண்கள் கர்ப்பப்பை கோளாறுகளை சரி செய்துங்க. வாய்ப்புண் வயிற்றுப்புண்களை போக்குது. உண்ணும் உணவு தான் பெரும்பாலான நோய்களுக்கு மூலகரமா இருக்குங்க. அப்படி ஆரோக்கியமான உணவை தேடி எடுத்துக்கொண்டாலும் முழுமையான சத்துக்களை பெறுறோமோ அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கு. அதே நேரம் தினமும் துரித உணவுகள், அரைவேக்காட்டு உணவுகள், ரசாயனம் கலந்த குளிர்பானங்கள் போன்றவற்றை வயிற்றுல அலர்ஜியை உண்டாக்கி புண்களை உண்டாக்கும். இந்த வயிற்று புண்ணின் வெளிப்பாடு வாய்ப்புண்ணில் கொண்டு வந்து விடும். புண்ணால் அவதிப்படும் போது நெல்லி இலையை நீரில் போட்டு கொதிக்க வச்சு வாய் கொப்பளித்து வந்தீங்க அப்படின்னா வாய்ப்பகுதியில் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் வெளியேறும். நெல்லி சாரை வாய்ப்புண்ணில் படும்படி நன்றாக கொப்பளிச்சு பிறகு குடித்து வந்தீங்க அப்படின்னா வாய்ப்புண் மட்டும் இல்லாமல் வயிற்றுப்புண்ணும் குறையும், பல்லீறுகள் வலுப்பெறும். ஹீமோகுளோபினை அதிகரிக்குது. இன்றைக்கு பெரும்பாலானோருக்கு ஹீமோகுளோபின் அளவு மிக குறைவா இருக்குங்க. இதனால உடல் சோர்வு, மனசோர்வுன்னு பாதிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. நெல்லி சாரோட தேன் கலந்து அப்படி இன்னைக்கு பெரும்பாலானோருக்கு ஹீமோகுளோபின் அளவு குறைவா இருக்குங்க. இதனால உடல் சோர்வு, மனசோர்வுன்னு பாதிக்கப்பட்டு வராங்க. நெல்லி சாரோட தேன் கலந்து அப்படி இல்லைனா தேன் கலந்த நெல்லியை தினமும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட மாதத்துல ஹீமோகுளோபின் அளவு அதிகரிப்பதை பரிசோதனையில உறுதி செய்யலாம். கண் பார்வை கூர்மையாகும். இளம் வயதுல கண்ணாடி அப்படின்றது சகஜமாகி வருது. கிட்ட பார்வை, தூர பார்வை, கண்புரை வளர்தல், கண் கோளாறு இருக்கிறவங்க நெல்லிக்காயை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அதோட தீவிரம் குறைய ஆரம்பிக்கும். வயதான பிறகும் கூர்மையான கண் பார்வையை பெற விரும்பினா நெல்லி சாறு நிச்சயமா கை கொடுக்கும். முதுமையை தடுத்து இளமையை தக்க வைக்கும். இளமையை தக்க வைக்கும் காயகால்பம் நெல்லிக்கனி அப்படின்னு சொல்லலாம். இளமையை தள்ளி போடும் பணியை சிறப்பா செய்துங்க. உடல்ல செல்கள் முதுமை அடையும் போது உடல்ல முதுமை அடையுது. இந்த செல்களின் முதுமையை தள்ளி போடும் பணியை நெல்லிக்கனி செய்துங்க. அதனாலதான் என்றும் 16 இருக்க நெல்லிக்கனியை சொல்றாங்க. உடல்ல வாதம், பித்தம், கபம்னு 3 சமநிலையில வைக்கவும் சரும அழகோடு உறுப்புகள் அழகையும் பராமரிக்க இது உதவியா இருக்கு. இந்த பொருள்களை தேடி வெளியில செல்ல வேண்டாம். விலை குறைந்த நெல்லிக்கனியில உயர்ந்த ஆரோக்கியம் இருக்கு அப்படின்ற போது வேற எதையும் தேடி செல்ல வேண்டிய அவசியமே இல்லைங்க. அதே நேரம் தினமும் ஒரு நெல்லிக்காயை உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்டீங்கன்னா நம்மளோட ஆரோக்கியம் மேம்படும். ஆனா நெல்லி சாரை அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்றது நெல்லிக்கனிக்கும் பொருந்தும். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ஒரு மருந்து மாதிரி தான். நம்ம முன்னோர்கள் இதை தினமும் எடுத்தது ஒரு காரணத்திற்காக தான். இன்றைய வாழ்க்கை முறை பாதிக்கப்பட்ட நம்மால நம்ம உடம்ப சரி பண்ணிக்கிறதுக்கு இது ஒரு இயற்கை ஆசின்னு கூட சொல்லலாம். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் இருக்கு. காலையில காலியாக ஒரு கப் குடிச்சா சிறந்த விளைவை ஏற்படுத்தும். தேன் சேர்த்து குடிச்சோம் அப்படின்னா சுவையும் நன்மையும் ரெட்டிப்பா கிடைக்கும். குளிர்ந்த தண்ணீரோட கலக்கி குடிக்கலாம். நீங்களும் தினமும் அளவா நெல்லிக்காய் ஜூஸ் குடிங்க. உடம்பு ஆரோக்கியமா, மனம் புத்துணர்ச்சியா இருக்கும். இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். உங்கள எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி இருந்து நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கிறத வழக்கமா வச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.